ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இப்போ கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை. ஸோ, எனி டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. ஸோ, இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆஃப்டர்நூனுக்கு மேலே. ஸோ, மார்னிங் வந்து அந்த 22,300க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலுமே அதால் வந்து அந்த மொமெண்டம் தக்க வைக்க முடியாமல் ஒரு நல்ல செல்லிங் 22,120 வரைக்குமே வந்தது. ஸோ, நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரெக்கவரி ரேலி. ஸோ, 22,400 இப்போதைக்கு க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ, நாளைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நடக்க போகுது. ஸோ, அப்படி நடக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போகிறது 22,500. ஸோ, சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 22,300. அது நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 22,500 தான். ஸோ, அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,766, அதாவது ப்ரீவியஸ் ஹை அப்படின்ற லெவலுக்கு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ, சப்போர்ட் லெவலில் 22,300 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,120 தான் அடுத்த சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியும் நீங்கள் நல்ல ஒரு கம்பேக், பட் 48,000 வந்து அவன் பிரேக் பண்ணல. 48,000 தொட்டு தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48,000க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ 48,064க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 48,652 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ, அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 48,000, அதாவது 49,000 அப்படின்ற ரேஞ்ச் வந்து அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ, சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 27,635 தான் கீப் ஆன் சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஐடி வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் வந்து ட்ரிபிள் பாட்டம் அப்படின்ற பேட்டர்ன் வந்து அவன் பிரேக் அவுட் எடுக்கல. ஸோ, அதை பிரேக் அவுட் எடுக்கணும் அப்படின்னா 38,800 வந்து பிரேக் பண்ணணும். ஸோ, 38,800 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த அப்பர் சைடு வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஐடி. அப்படி பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மூமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஐடியில். 3 நாளைக்கு அப்புறம் கிடைக்க போகிற நல்ல மூவ். ஸோ, ரிலையன்ஸும் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு கீழே வரைக்கும் நல்லா செல் ஆகிற மாதிரி ஆகிட்டு 2,786 கிட்ட வரைக்கும் போயிட்டு ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் அவன் வந்து எங்கே வரணும் அப்படின்னா 2,900 அந்த ரேஞ்ச், 2,880 அதை தாண்டிச்சு அப்படின்னா தான் அப்பர் சைடில் நல்ல ரேலி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 2,850 இருக்குது. இன்னொரு 30 பாயிண்ட் பாசிட்டிவாக மூவ் ஆச்சு அப்படின்னா நல்ல ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது ரிலையன்ஸில். ஓகேங்களா? இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பாசிட்டிவ் தான் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த 1465 பிரேக் பண்ணல. இன்கேஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகி ஒரு 5 பாயிண்ட் கேப் அப் ஆகுது அப்படின்னா 1465க்கு மேலே ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ, அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மொமெண்டம் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.